இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். நான் இந்த வீடியோ ஒரு பொழுதுபோக்கு அம்சத்துக்காக மட்டும்தான் உருவாக்கினேன் தவிர யார் மனதையும் புண்படுத்துகிற நோக்கத்தில் உருவாக்கப்படல. నేను ఆంధ్ర ఇప్పుడు చెప్పండి. யூடியூபர்ஸ்களின் தத்துப்பிள்ளை மாசிங் செல்லப்பிள்ளை பாலையா நடிச்ச வீரசிம்மா ரெட்டி படத்தை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அப்ப வீடியோக்குள்ள போவோமா? படத்துல ஓப்பனிங் சீன்ல வில்லன் பயபோலோட என்ட்ரி. வில்லன் ஒருத்தங்க தம்பிக்கு கல்யாணம் வச்சிருக்க, நீ தான் பெரிய பாலையா கூட்டிட்டு வரணும், அங்க வச்சு அவனை போடுறேன்னு சொல்ல, நீ போய் அந்த பெரிய தலைய கூப்பிடணும், நான் வந்து அந்த கல்யாணத்துல அந்த தலையை வெட்டணும். ஏன் எல்லாரும் என்ன பார்த்து சிரிக்கிறாங்க? அப்போ பாலையாக்கு அந்த மனுஷன் கொடுப்பாங்க பாருங்க ஒரு பில்டப். விவேகம்பட ஆரியனே தோத்து போற அளவுக்கு இருக்கும். டேய், உங்க அப்பனை வெட்டும் போது நான் அங்கதான் இருந்தேன். அன்னைக்கு பயத்துல போன ஒண்ணுக்கு இன்னைக்கு வரைக்கும் சரியா வர மாட்டேங்குது. காம்படிஷன் நம்மள அடிச்சுக்க ஆள்ல நினைச்சேன். இவன் டஃப் கொடுப்பான் போலதே. மத்தவங்க சிரிக்கிறத பார்த்து காண்டான வில்ல பயப்புல அங்க இருக்க எல்லாரையும் கொண்டு போடுறான். அழ வச்சுக்கிட்டு இருக்கிறது என் உயிர் இல்லடா, பகை. கட் பண்ண இஸ்தான்புல்ல காட்டுறாங்க. அங்க ஒரு ஆன்டி ரெஸ்டாரண்ட் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அது வேற யாரும் இல்ல, நம்ம ஹனிரோஸ் தான். ஐயா, உங்களுக்கு எல்லாம் இதயமே இல்லையா? ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியே செம்ம க்ரௌடு. அப்படி அந்த க்ரௌடுக்கு காரணமான ரெஸ்டாரண்ட் ஃபுட் என்னவாதான் இருக்கும்? களி உருண்டையும் நாட்டுக்கோழி கறியும். யூ மீன் களி ஜெயில போடுவாங்களே அதுவா? நாட்டுக்கோழி போறோம்னு சொல்லிவிட்டு போண்டா கோழியை போட்டாங்கடா, நம்ம ஏமாந்துட்டோம்டா. இந்த களி உருண்டைக்காவடா லைன்ல நிக்கிறீங்க? களி உருண்டையை கொடுத்து வெள்ளக்கான மாய்க்கு பிசினஸ் டெவலப் பண்ண பாத்தியா? இப்படி சாமர்த்தியமா தொழில கத்துக்கிட்டு சைன் பண்ணிருக்கீங்க. இந்த களி உருண்டையில இம்ப்ரெஸ் ஆன பணக்கார வெள்ளக்காரன் இந்த ரெஸ்டாரண்ட் விலைக்கு வாங்க கேட்க ஹனிரோஸ் உடன்படல. இந்த ரெஸ்டாரண்ட் எனக்கு வேணும், இதை எங்க செயின்ல சேர்த்துருங்க. சாரி சார். இதுல ஒரு சிறப்பு என்னன்னா, களி கிண்டுறதுக்கான ரெசிபியை கேட்டு வாங்காம அந்த ரெஸ்டாரண்டே கேட்டு வாங்குறான் பாரு. இதுல இருந்தே தெரிஞ்சு இவன் மண்டையில எதுவுமே இல்லைன்னு. அது எங்க இருக்கு? இந்த ரெஸ்டாரண்ட் எனக்கு வேணும், இதை எங்க செயின்ல சேர்த்துருங்க. சாரி சார், நான் இந்த ரெஸ்டாரண்ட் தரமாட்டேன்னு சொன்னதால கடுப்பான வெள்ளக்காரன் அடியாளங்களை அனுப்பி கடையை அடிச்சு நொறுக்கிட்டான். இப்படி அநியாயமா என் கடையை காலி பண்ணிட்டு போயிட்டானே. அப்படியே நாளைக்கு வந்து கடை எனக்கு எழுதி கொடுத்து சொல்லி சொல்றான். நாளைக்கு காலையில 9 மணிக்கு ஆன் டாட் ஆபீஸுக்கு வந்து டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடுறேன். ஓகே? அடுத்த நாளே ஹனிரோஸும் அந்த வெள்ளக்காரன் ஆபீஸுக்கு போய், நான் கையெழுத்து போடுறதுக்காக வரல. அப்புறம் என்ன நீங்க வந்த? அவங்க பையனுக்கு பில்டப் கொடுக்கறாங்க. உன்கிட்ட வேணா கூலிக்கு வேலை செய்யறவங்க இருக்கலாம், ஆனா என் கூட என் புள்ள இருக்கான். அம்மா மேல கைய வச்சா மன்னிக்கவே மாட்டான். என்ன ஓவர் பில்டப்பா இருக்கு? அவங்க பையன் வேற யாரும் இல்ல, நம்ம பாலையா. அது வேற யாரும் இல்ல, நான் தான். வெயிட். இந்த டயலாக் மாடுலேஷனை பார்த்தா இன்னொரு படத்துல பார்த்த மாதிரி இருக்கே. உன்கிட்ட வேணா கூலிக்கு வேலை செய்யறவங்க இருக்கலாம், ஆனா என் கூட என் புள்ள இருக்கான். என்ன இதெல்லாம்? பில்டப் ஞாபகம் வந்துருச்சு, எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. அப்பாடா, உன் பின்னாடி 100 பேர் இருக்கலாம், 1000 பேர் இருக்கலாம். உன்கிட்ட வேணா கூலிக்கு வேலை செய்யறவங்க இருக்கலாம், ஆனா ஏன் முன்னாடி ஒரே ஒருத்தன் தான், ஏன் சக்தி. ஆனா என் கூட என் புள்ள இருக்கான். ஐயோ, அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்களே. கிரியாளா, உடம்ப இரும்பாக்கிக்கடா, அடமள ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. அப்படியே கட் பண்ணா தலைவன் பாலையாவோட என்ட்ரி. ஹீரோ இன்ட்ரோடக்ஷனா? மிளகா சட்னி எடுத்து மூஞ்சில ஊத்திடுவேன். நான் இந்த படத்தோட ஹீரோ. Are you famous? Not only famous, also dangerous. நான் கேட்டதா இல்ல. வெயிட். காட் ஆஃப் மாசஸ்னு டைட்டில் வச்சதுக்கு பதிலா காட் ஆஃப் பிசிக்ஸ்னு வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா பாலையாட படத்துல தான் பிசிக்ஸ்க்கு வேலையே இல்லையே. ஓ, இந்த வேலையை செய்ய விட மாட்டானுங்க. முதலாளி, சாரி, கமிங் பேக் டு பாயிண்ட். நான் சில கேள்வி கேட்பேன், அது பதில் தெரிஞ்சவங்க சொல்லுங்க ப்ளீஸ். பாலையாட படத்துல என்ன இருக்கும்? டயலாக் அண்ட் மொக்க சீன். அப்போ பாழா போன பஞ்சு டயலாக் ஒன்று சொன்னீங்களே. Oh, are you famous? Not only famous, also dangerous. இவன் ஒருத்தன்டா சிரிப்பு காமிச்சின்னு. இதுல என்ன காமெடினா, 32 வயசு ஹனிரோஸுக்கு 63 வயசு பாலைய மகனா. ஆமாண்ணே. ஏண்டா கொஞ்சமாரு மனசாட்சியோட தான் பேசுறியா? இதுல என்ன லாஜிக் இருக்கு? சாப்பாட மதிக்காதவன் சாப்பிடறதுக்கே தகுதி இல்லாதவன், அம்மாவை அவமானப்படுத்துறவன் வாழவே தகுதி இல்லாதவன். எதே நான் அவமானப்படுத்தினா? டேய், நீ தாண்டா உன்னை விட வயசு 2 மடங்கு சின்ன பொண்ணு அம்மான்னு கூப்பிடுற. அவர் வயசுல எவ்வளவு பெரியவர், அவர்கிட்ட போயிட்டு மரியாதை பேசிட்டு இருக்க. என்ன எத்தனை தடவை டாப் போட்டு கூப்பிடுவேன்? அப்படியே கூட்டு பழக்கமாயி போச்சுங்க. என்னடா பழக்கம்? இனிமே நாட்டுல எது கேட்டாலும் மரியாதையா கேட்டு பழகுங்கடா. என்ன
கட் பண்ணா பாட்டு போட்டியில ஸ்ருதிஹாசன் இன்ட்ரோ. நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஸ்ருதிஹாசன் எவ்வளவு பெரிய பிளேபேக் சிங்கர் இருந்து. அப்படிப்பட்ட ஸ்ருதிஹாசன் படத்துல ஆல்பர்ட் சார்ஜ் செத்துட்டானா இல்ல உங்க பீட்டர் தான் மண்டைய போட்டானா? ஒசானான்னு பாட சொன்னா ஓன்னு ஒப்பாரி வைக்கிறேன். காதுக்குள்ள சங்கூதன மாதிரி இருக்கு. அடுத்த நாள் பெட்ல இருந்து எழும்புற ஸ்ருதிக்கு காது கேட்க மாட்டேங்குது. என்னடா இது, ஈசாக்கு வந்த சோதனை. நேத்து என்ன நடந்திருக்கும்னு தெரிஞ்சிக்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோட போற ஸ்ருதி பப்புக்கு போய் அங்க இருக்க சிசிடிவியை பாக்குறேன். எந்த சிசிடிவில சார் இப்படி க்ளோஸ் அப்பா ஷாட் வைக்கிறாங்க சார்? அந்த லாஜிக்லாம் பார்த்தா இந்தியால சினிமாவே எடுக்க முடியாது சார். அப்ப பாலையா சுட்ட 2 புல்லட் காதுக்கு பக்கத்துல போனதால தான் காது கேட்கலன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறா. இதுக்கு பழி வாங்கணும்னு முடிவு பண்ற ஸ்ருதி பாலையா ஓன் பண்ற கார் சர்வீஸ் சென்டர் இருக்க எல்லா காரையும் அடிச்சு நுடைக்கிறா. ஐயோ அட நாசமா போற எடுபட்ட வயலுகளா, சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களடா. வெயிட், இந்த சீனையும் நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. அட இது நம்ம சீத்த தலைய வச்சு செஞ்ச வேதாளம் படத்துல வர சீனாச்சு. ஆமா போ இந்த படத்துல வர சீன் எந்தெந்த படத்துல வர சீன் சொல்றேன். நம்ம சீனுக்கு இன்னைக்கு இத பார்த்த பாலையா உடைஞ்சு போன காருக்கு காசு தர வரைக்கும் இங்க இருக்க கார் கருவிற வேலையை ஸ்ருதிக்கு கொடுத்துருவாரு. வேலை செய்யணும். அப்ப ஸ்ருதி காண்டாகி கார் எத்தும் போதுதான் கார் டிக்கில இருந்து ஒன்று விழுது. ஸ்கார்பியன் சிம்பிள். அட பாவீங்களா, எங்க லோக்கியையும் விட்டு வைக்கலையா? ஒருவேளை ரோலெக்ஸ் நம்ம பாலையா யூனிவர்ஸ்லயும் இருப்பாரோ? பிறகு அங்க ஒரு ஷூட் அவுட் ஒன்று நடக்குதுங்க. எப்படி மாஸ் படத்துல ஒரு ஆக்சிடென்ட்ல கிடைச்ச சக்தி இன்னொரு ஆக்சிடென்ட்ல போச்சோ, அதே மாதிரி ஒரு ஷூட் அவுட்ல கேட்காம போன காது இன்னொரு ஷூட் அவுட்ல கேட்க தொடங்குது. ஒரு ஆக்சிடென்ட்ல கிடைச்ச சக்தி இன்னொரு ஆக்சிடென்ட்ல போட்டது. ஆமா என்ன இது, நீங்களும் அதே மாதிரி அதே டெய்லர், அதே வாடகை. இத வேணா இன்ஸ்பிரேஷன் சேர்த்துக்கலாம். ஸ்ருதி அக்கா ரொம்ப ஹாப்பி ஆனாச்சு. அதே குஷியில ஸ்ருதி அக்கா டான்ஸ் ஸ்டெப் பண்ணு போட, அதை வீடியோ எடுத்து இன்ஸ்டால போட ஸ்ருதி அக்கா ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாங்க. இப்ப பாருங்க, Facebook, Twitter, Instagram, WhatsApp எல்லாத்துலயும் நாம தான் ட்ரெண்டிங். இதுக்கு காரணம் பாலையா தான் அவருக்கு நன்றி சொல்ல ஸ்ருதி அக்கா அவருடைய வீட்டுக்கே வார. தேங்க்யூ, உங்களால தான் நான் இந்த உலகத்துக்கே தெரிஞ்சேன். அப்ப பாத்தீங்கன்னா பாலையாண்ட அம்மா பாலையா கிட்ட ஒண்ணு சொல்லுவாங்க பாருங்க. முதல் தடவை வீட்டுக்கு வந்த பொண்ணுக்கு ஏதாவது கொடுக்கணும்பாங்க, இனிஷியலை கொடுத்துரு. குட் மதர் குட் சன். ஏன் உங்க வீட்டுக்கு புதுசா வர விருந்தாளிக்கு காஃபி டீ ஜூஸ் கொடுக்குற பழக்கமே இல்லையா? இத கேட்ட பாலையா மைண்ட்ல கற்பனையிலே ஒரு சாங் கண்டு போகுது. அந்த பாட்டுல பாலையாட சிக்னேச்சர் மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. தலைவரே ஏன் சாருக்கு முட்டி போட்டெல்லாம் டான்ஸ் வராதோ? நமக்கு எப்பயும் ஹீரோயின் தொப்புள் இடுப்புல கைப்பட்டதான் சார் டான்ஸ் வரும். ஸ்ருதிஹாசனுக்கு பாலையா மேல காதல் வருது. I love him. அவரே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நான் டிசைட் பண்ணிட்டேன். கிக்கான ஃபிகர்னு பார்த்தா இது மக்கான ஃபிகரா இருக்குது. பாலையாக்கு ஃபோன் பண்ணி அப்பா அம்மாவோட வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்க சொல்றா ஸ்ருதி. உங்க அம்மா அப்பா வந்து பேச சொல்லிருக்காரு. ஓகே ஹாய், இவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறியா? பெட்டர் மார்க்ஸ் லைட் ஏதோ வேணும். அப்போ லைஃப் கோமா பாடி வெயிட் போட்டுருச்சு. ஏமாமா இதுக்கு மேல நீ கல்யாணம் பண்ணி என்னதான் பண்ண போற? எனக்கு ஒரு வாரிசு பிறந்தா அது தன்னுடைய வாயால அப்பான்னு சொல்றத நான் கேட்கணும். அங்கதான் படத்துல ட்விஸ்ட். அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டேட் பாண்டியோட ட்விஸ்ட். உனக்கு அப்பா இருக்காரு. எது அப்பா இருக்காரா? என்ன கிண்டலா? இந்த தாத்தாக்கே தாத்தா சி அப்பா இருக்காருன்னா அந்த ரோல யாரு பண்ணிருப்பா? அந்த அசிங்கத்தை நீங்களே போய் பாருங்க. அட அவன் இங்க நான் தானே. எவன்டா விசில் அடிச்சவே? நம்மளை விட எவனை ஹாப்பியா இருக்கா மாப்ள? நம்ம சங்கத்து உறுப்பினரா தான்டா இருக்கோம். கட் பண்ணா அப்பா பாலையாவை ஒரு கல்யாணத்துல தான் காட்டுறாங்க. சத்திய சோதனை. யாரும் பயப்படாதீங்க, கல்யாணம் அவருக்கு இல்ல. அப்பாடா. அந்த சீன்லயே மாசா அவருக்கு ஒரு ஃபைட் சீனும் இருக்கு. அப்ப பெரிய பாலையாக்கும் வில்லங்களுக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடக்கும் பாருங்க. இங்கேயே உனக்கு சாவ காட்டுறேன்டா. என்ன பாக்கணும்னா சாவு கூட என்கிட்ட பர்மிஷன் கேட்கணும்டா. மே ஐ கம் இன்? வந்தாச்சு. வேற எங்க வரணும்? வேற எங்கடா வரணும்? வேற வரதுக்கு இடமே இல்லப்பா. இதாப்பா எட்டு. ஒவ்வொருத்தந்த இழுத்து வெட்டினா ஒட்ட முடியாதெல்லாம் கொப்பம் அவனே. ஏல அங்கெல்லாம் வெட்ட கூடாதுல. வாயில ஆட்ட ஓட்டறத நிறுத்திட்டு உட்கார்ந்து வேலை பாரு.
பாலையா களத்துல இறங்கிட்டாரு. தமிழ்நாடு ததுங்கிலத்தம் போட போகுது பாருங்க. எது நடந்தாலும் நான் பொறுப்புலாம். என்ன அது அடியாளுங்க உடம்ப தரையிலே தொட மாட்டேங்குது. பாலையா கிட்ட அடி வாங்கிட்டு போன வில்ல வீட்டுக்கு போய் சோத்துல கை வைக்கும் போது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன் வரும் பாருங்க. இல்ல இப்படி சாப்பாடு பரிமாறுற மாதிரி ஒரு அன்பான பொண்டாட்டி எனக்கு கிடைக்கிற மாதிரி தலைவிதி எழுதிங்க கடவுளே. இப்ப போட்டுறேன்னு எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. எப்போ வரீங்க? எப்போ வரீங்க? எப்போ வரீங்க? சார் காருக்கு பெட்ரோல் போடல சார். சரி, நீங்க கொஞ்சம் உங்க பவரை யூஸ் பண்ணா கார் போகும் சார். இதா பாருடா என் பவரை. ஹனிரோஸ் வீரசிம்மா ரெட்டிக்கு ஃபோன் பண்ணி இஸ்தான்புல்லுக்கு வர சொல்ல அப்பா பாலையாம் ட்ரெஸ்ஸை மாத்தாம டிக்கெட்டை மாத்தாம 1 மணி நேரத்துக்குள்ள இஸ்தானுக்குள்ள போயிடுவார். நீ ஒரு தடவை இஸ்தான்புல்க்கு வரணும். டேட்டி மட்டும் தான் போடணும். இப்ப ரெடி. வேட்டியோட ஏர்போர்ட் வரத பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? மெர்சல் படம். ஐயோ மொத்த ததுரமும் ஒண்ணு கூடுதே. ஏன் கலங்குமா? இப்ப சின்ன பாலையா வீரசிம்மா ரெட்டியை கூட்டிட்டு பொண்ணு வீட்டுக்கு போறாரு. அங்கதான் ஒரு ட்விஸ்ட். ஸ்ருதி அக்காட அப்பா ஒரு இன்வெஸ்டர். அவர் தான் பாலையாண்ட ஊருக்கு கம்பெனி கட்ட வரும்போது தான் வீரசிம்மா ரெட்டி காரு உறைஞ்சிருப்பாரு. அந்த காருக்குள்ளதான் ஸ்ருதியோட அப்பா இருந்தாரு. இந்த திருப்பத்தை நீ எதிர்பார்க்கல இல்ல? ஸ்ருதியோட அப்பாவும் எதையும் காட்டிக்காம சம்பந்தத்தை முடிச்சு நல்லவன் மாதிரியே நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. வில்லனுக்கு கால் பண்ணி வீரசிம்மா ரெட்டி இஸ்தான்புல்ல தான் இருக்கா, இங்க வந்து கொல்லுன்னு சொல்ல வில்லனும் அவன் அடியாளங்களும் கோல் வந்த 5 நிமிஷத்திலேயே இஸ்தான்புல்ல நிக்கிறாங்க. எப்பா படமா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமா? அந்த லாஜிக்லாம் பார்த்தா இந்தியால சினிமாவே எடுக்க முடியாது சார். பிறகு என்ன வீரசிம்மா ரெட்டியை வில்லன் கொண்டு போறான். அதுவும் எப்படி கொண்டு போறாங்க தெரியுமா? வீரசிம்மா ரெட்டியோட தங்கச்சி வரலட்சுமி அண்ணா அண்ணான்னு சொல்ல வீரசிம்மா ரெட்டி பாசத்துல மயங்க பாலையாவை கொண்டு வருவாங்க. என்னடா அண்ணா அண்ணான்னு சொன்னதும் அண்ணாத்த கீர்த்தி சுரேஷ் நினைச்சி என்ன? நான் தாண்டா இங்க நீலாம்பெரிய. குத்து வாங்கின அப்புறமும் ஒரு இடத்துல ஒயாரமா இருந்துகிட்டு தங்கச்சி பாசத்தை மாண்டேஜா யோசிக்க சின்ன பாலையாவும் ஹனிரோஸும் வந்து பார்க்க சாவர தருவாயில வசனத்தை பேச சப்பா இப்பவே மண்டை வலிக்குதே. இங்கேயும் 2 காப்பி கட் சீன்ஸ் இருக்கு. தலைவா படத்துல தன் மகன் காதலிக்க பொண்ணோட அப்பாவை சந்திச்ச பிறகு ஹீரோட அப்பா சாவார். அதுவே இங்க தன் பையன் கல்யாண விஷயத்த பேச பொண்ணோட அப்பாவை சந்திச்ச பிறகு ஹீரோட அப்பா சாவார். தங்கச்சி தங்கச்சி பத்திரண்டா. அப்பா செத்த பிறகு ஊருக்கு வர சின்ன பாலையாவுக்கு ஒரு பிளாஷ்பேக் சொல்லப்படுது. கதை கேட்க ரெடியாடா. வீரசிம்மா ரெட்டி ஊருக்குள்ள எல்லா பிரச்சனையையும் தீக்கிற கடவுளா வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அப்ப பக்கத்து ஊர்ல வில்லன் பிரதாப் ரெட்டியும் அவன் அப்பாவும் ஒரு ஊரையே கண்ட்ரோல வச்சிருந்தாங்க. ஒரு நாள் வில்லன் அப்பா ஒரு பையன் அம்மாவை தூக்கிட்டு போய் கெடுத்து கொண்டுறான். இதனால அந்த பையன் வீரசிம்மா ரெட்டி கிட்ட முறையிட வீரசிம்மா ரெட்டி அந்த ஊருக்கு வந்து வில்லன் கையாலேயே அவன் அப்பாவை கொல்ல வச்சு அந்த ஊரையே கண்ட்ரோல் எடுக்கிறார். அப்பதான் வில்ல ஒரு சபதம் போடுறான், என் அப்பாவை கொன்ன வீரசிம்மா ரெட்டியை நானே கொல்லுவேன். ஒரு நாள் தங்கச்சியை மாப்பிள்ள பார்க்க வந்தவங்க இவ சிம்மா ரெட்டியோட சித்தி பொண்ணுன்னு சொல்லி அசிங்கப்படுத்த இதெல்லாம் மூடோட்டான பாலையா ஹீரோஸோட வெளியே போறாரு. மூடோட்டான பாலையாவை எப்படி பழைய நிலைக்கு கொண்டு வரேன்னு ஹனிரோஸ் பாலையாவை ஒரு ஐட்டம் சாங்ல பார்ட்டிசிபேட் பண்ணி அவவும் மாறுறா. உலகத்திலே கட்டின புருஷனை இன்னொரு சிக்கூட ஆட சொல்ற முதல் ஆள் இவளாதான் இருப்பா. ஆனாலும் இந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வரலட்சுமி தனக்கு இவன் தான் பிடிச்சிருக்குன்னு பாலையாட்ட சொல்ல பாலையாவும் அந்த திருமணத்துக்கு அக்செப்ட் பண்றாரு. சரிண்டா. ஒரு நாள் வில்ல பாய்புல வரலட்சுமி லவ்வரை ஆம்பளையா இருந்தா கிடாசுர பொட்டிக்கு வா என்று சொல்ல இதுல தோத்ததால லவ்வரை வில்ல பொட்டன்னு சொல்லி அசிங்கப்படுத்துறான். முதல்ல நீ ஆம்பளையா இருக்க கத்துக்கோ. டேய் அங்க இங்கன்னு தேடி கடைசியில ஒரு பொட்ட பயல புடிச்சிட்டு வந்திருக்காண்டா வீரசிம்மா ரெட்டி. காட்டுறேன் நான் ஆம்பளைன்னு காட்டுறேன். ஒரு தேவையில்லை. இதனால அந்த லவ்வர் நைட்ல குடிச்சிட்டு கண்ணு மண்ணு தெரியாம கீழே சுட அதுல ஒரு குண்டு தெரியாதனமா ஒருத்தனுக்குள்ள போய் செத்துடுறான். அடுத்த நாளே பாலையாவும் லவ்வரை ஊர் மக்கள் முன்னாடி அடிக்க அந்த அவமானத்துல லவ்வர் தூக்குல தொங்கிடுறான். லவ்வர் செத்ததுக்கு பாலையா தான் காரணம் அவரை பழிவாங்க பாலையாட எதிரி பிரதாப் ரெட்டியா தங்கச்சி கல்யாணம் பண்றா. அதனாலதான் தன் தங்கச்சியோட வாழ்க்கையை நாசமா போச்சு. தனக்கு இனி கல்யாண காட்சியெல்லாம் பார்க்க போறதுல முடிவெடுத்து ஹனிரோஸ அனுப்பிடுற. நான் எங்க போனாலும் நீ ஏன் கூட தான் இருப்ப. இந்த சம்பத்தாவை எப்படி பண்ணான்னு கேளியா? கேளு. கேக்குறேன். உங்களுக்குள்ளதே எதுவுமே நடக்கலையே, எப்படி கற்பமாச்சு? இந்த சந்துல சிந்து பாடுறதுன்னு சொல்லுவாங்களே அதுதானா? இதுக்கப்புறம் சின்ன பாலையா வில்லனை கொன்னுடுவாரு. படமும் முடிஞ்சிடும்.